ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். இப்போது நம்ம சேனலில் வந்து க்ரன்ச்சீஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ், அப்புறம் வந்து லார்ஜு, எக்ஸல் இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மீடியம் சைஸ் க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒயிட் கலர் சட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லென்த் வந்து நான் வந்து 40 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒரு டேப் எடுத்துகிட்டு 40 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வித் வந்து 4 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து லென்த் வந்து 40, வித் வந்து 4 இன்ச் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நான் வந்து கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த 4 இன்ச் வந்து வித் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தேவை வந்து எலாஸ்டிக் வந்து நான் வந்து 8 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து டேப் இது மாதிரி மெஷர் பண்ணி நம்ம வந்து 8 இன்ச் எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போது க்ரன்ச்சீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 கரைப்பகுதியையும் வந்து ஜாயின் பண்ணி நல்ல பக்கம் சைடு வந்து உள்ளே மடித்து ஜாயின் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தை வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போ இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சென்டருக்கு வர மாதிரி எடுத்துகிட்டு ஸோ உள்ளே இருக்கிற அந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கும் பார்த்தீங்களா கிளாத்து, அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து விட்டு மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்து மேலே இருக்கிற அந்த 2 கிளாத்தையும் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற கிளாத்தை வந்து நான் இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்பப்போ வந்து உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டால் தான் வந்து உங்களால் கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஒரு கார்னர் அந்த எட்ஜு வரும். அந்த எட்ஜுக்கும் ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அனதர் கிளாத்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வீடியோவில் பாருங்கள், நான் உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து இழுத்து விட்டுட்டு உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த 2 கிளாத்தை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தையலுக்கும் கொஞ்சம் ஒரு 2 to 3 இன்ச் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல நான் கை வச்சுருக்கிற இடத்துல தையல் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா ஃபேப்ரிக்கு, அந்த நூல் த்ரெட் வரதெல்லாம் வந்து நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 to 3 இன்ச் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து உள்ளே இருக்கிற நம்ம இன்சர்ட் பண்ண ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ வெளில எடுத்தால் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து அதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து அந்த நம்ம 8 இன்ச் எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அந்த நம்ம கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து எலாஸ்டிக்கை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அனதர் சைடு வர மாதிரி நம்ம ஃபுல்லாக உள்ளே வந்து எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ ஒரு சைடு எலாஸ்டிக் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கோங்க. அந்த எலாஸ்டிக்கும் உள்ளே போயிடாமல் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அனதர் சைடை மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் அனதர் சைடு வர மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது 2 எலாஸ்டிக்குமே வந்து நாட் போடணும். நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஒரு 2 to 3 அந்த மாதிரி நல்ல ஒரு முடிச்சு போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கலராமல் இழுக்கும், இல்லைனா வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு ஸோ அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டுட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். உள்ளே வந்து அந்த த்ரெட்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளே இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த 2 to 3 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச் இருக்கும். அதில் வந்து திரும்பி நீங்கள் ஒரு தையல் போடணும். பார்த்திங்களா, ஒரு நல்லா நீட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா வந்து க்ரன்ச்சீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கேதரிங்லாம் வந்து நீட்டாக வந்து வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுதான் வந்து மீடியம் சைஸ் க்ரன்ச்சீஸ். ஸோ அவ்வளோதான் க்ரன்ச்சீஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ் அப்புறம் எக்ஸல் இந்த மாதிரிலாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.